டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. நாம் பயன்படுத்தும் கொழுப்பு சத்துக்கள் இல்லாத ரீஃபைன் ஆயிலில் உயிர் சத்துக்களே இல்லை என்பது அதிர்ச்சிகரமான உண்மை. சரி, ரீஃபைன் ஆயிலை எப்படி தயாரிக்கிறார்கள் என்பதை பார்ப்போம். மில்லில் இருந்து பெறப்பட்ட எண்ணெயில் காஸ்டிக் சோடாவை சேர்த்து கொதிக்க வைத்து முதலில் அதிலிருந்து சோப்பு எடுக்கிறார்கள். பின் அதிகம் இருக்கும் காஸ்டிக் அமிலத்தை அகற்றி நியூட்ரலைஸ் செய்து அதில் இருக்கும் வாசனையை அறவே நீக்கிவிடுகின்றனர். பிறகு அதை சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மூலம் பிரித்து எடுக்கிறார்கள். இதையெல்லாம் நேரில் பார்த்தால் நம்மில் பலருக்கு சாப்பிடவே பிடிக்காது. திரைமறைவில் நடக்கும் இவ்வேளைகள் எல்லாம் மக்களுக்கு தெரியாத காரணத்தால் சுத்தம் செய்யப்பட்ட எண்ணெய் என்று ரீஃபைன் ஆயிலை பயன்படுத்தி வருகிறோம். உண்மையில் ரீஃபைன் ஆயில் என்பது அடர்த்தி இல்லாத தண்ணீர் போன்ற ஒரு திரவம். அதை பயன்படுத்தும் போது சூடு தாங்காமல் உருக்குலைந்து உடல் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கும் ஒரு ரசாயன கலவையாக மாறுகிறது. செக்கில் ஆட்டி எடுக்கப்பட்ட இயற்கையான எண்ணெயை சூடுபடுத்தினால் அது ரசாயன கலவையாக மாறாது. அதன் தாது பொருட்கள் அப்படியே சிதையாமல் நமக்கு கிடைக்கும். எண்ணெய் விஷமாக மாறிவிட்டதால் இன்று மக்கள் பலவித நோய்களுக்கு உள்ளாகி சிகிச்சைகள் எடுத்து பெரிய தொகைகளை செலவழித்துக் கொண்டிருக்கின்றனர். ரசாயன பொருட்களால் பாழ்படுத்தப்பட்டு உடல் ஆரோக்கியத்திற்கு அவசியமான பொருட்கள் நீக்கப்பட்ட ஒரு திரவத்தை ரீஃபைன் ஆயில் என்ற பெயரில் விற்பனை செய்து வருகின்றனர். நமக்கு வரும் நோய்களுக்கு எல்லாம் சுற்றுச்சூழல் மாசுபட்டு இருப்பதனால் மட்டும்தான் காரணம் என்று நம்மளை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றோம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.